வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogல நிறைய ஸ்பெஷலான விஷயம் எல்லாமே இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை மொதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. குட்டி, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுவேன்ன. இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாமில் விசாகனுக்கு வந்து ஆமாம் பீரியாடிக் டெஸ்ட் வந்து நடக்குது. அவங்க அண்ணன் ஏதோ இங்கே தான் நின்னோன்னா அவங்களே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. அவங்க அண்ணாவை ட்ராப் பண்ணிட்டு அடுத்து மேடம் ஜி குளிச்சுட்டு கிளம்பணும் ஸ்கூலுக்கு. ஏண்டா வர லித்து? ஸ்கூல் எப்படி இருக்கு? காலை எத்தனை மணிக்கு ஸ்கூல் போறீங்க? 10 o'clock. பாரு 6:45 பஸ் வந்துருமே. கிளம்பலாமா? லித்து, உனக்கு என்ன இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்? சுண்டலா? பிரியாணியா? அப்ப இன்னைக்கு உங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்துட வேண்டியதுதான். வந்துடுவாத்த? சரி வாங்க போவோம் போவோம். சரி வாங்க செல்லும். அச்சு வா போலாம், பஸ் வந்துருச்சு. காலையிலே நம்ம கார்டனுக்கு வந்து பாலை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. எதுக்கு பாலுன்னு காமிக்கிறேன். உள்ளார வந்து 1 இல்லை 2 இல்லை 5 பேர் வெயிட்டிங். கதவை ஓப்பன் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், பெரியவங்க வந்துட்டாங்க. டேய் போடா போடா, பால் எடுத்துகிட்டு வரேன். மொத்தம் 4 குட்டிங்க இருக்குது. இங்கே 2 இருக்கா, அந்த சைடு 2 விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இவங்க இப்போ தான் நியர்பை 1 வாரம் முன்னாடி தான் கண்ணே திறக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கார்டனே ரெகுலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்டனில் இருக்க தொட்டி எல்லாத்தையும் தள்ளி விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. மொத்தம் 4 இருக்குது. இது ஃபுல் ஒயிட்டு, இவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டு, இவங்க ஃபுல் பிளாக்கு, இந்த சைடு ஃபுல் பிளாக் இருக்குது. ஆக்சுவலாக 5 குட்டி போட்டுச்சு, ஆனால் அதில் 4 தான் இருக்குது. இன்னொன்று எங்கே போச்சுன்னே தெரியல. பிறந்த ஒரு 2 வாரத்திலே காணும். இந்த குண்டுமல்லி செடிக்கிட்ட தான் இந்த குட்டி எல்லாமே இருந்துச்சு. இது ஒன்று மட்டும்தான். நான் வெளியில் போனாலே போதும், கதவு கிட்ட வெளியில் வரேங்கிற மாதிரி ஓடி வரும் பின்னாடியே. இந்த பூனைக்குட்டியை வெளியில் விடலை, ஏன்னா கார் இருக்கு இல்லையா, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஆச்சுக்கு ஈவினிங் ஆனால் டைம் பாஸ் இதுதான். வந்து மியா பார்க்குறேன்னு வந்துடுவாங்க. தொட்டியில் வெயிலுக்கு கீரை போடலான்னு போட்டேங்க, அதுவும் வந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவுமே கீரை வந்துருந்துச்சு. ஆனால் பாருங்கள், கடைசியில் எல்லாத்தையும் இந்த பூனை வந்து இப்படி ரகலை பண்ணி விட்டாங்க குட்டீஸு. இந்த சைடு மட்டும்தான் இப்போ கீரை இருக்குது, தெரியுதா? தண்டிக்கீரை வந்து போட்டேன், அது இங்கே மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நானும் போடலை. சரி போய் இவங்க என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். வால் வந்துருச்சு எல்லாத்துக்கும். அப்படின்னே பார்த்திங்கன்னா சரியான வெயில், அதோட காற்றும் கூட. இதில் நான் எங்கே போகிறேன்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தட்டுக்கடை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. என்ன வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வெளில வந்து மரம்லாம் எப்படி அசையுது பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வெயிலில் வெளில போயிட்டு வர்றதுக்குள்ளார அப்பா அப்படின்னு இருக்குங்க. அதோட தட்டுக்கடையில் நாங்க என்ன வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாமா? இது வந்து புட்டுங்க. 2 பீஸ் வந்துருக்கோம். இது ஓப்பன் பண்ணியிருக்க பாருங்க. இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு, 2 பீஸ் புட்டு. ஸோ மொத்தம் நாங்கள் எனக்கு 2, அவருக்கு 2, 4 வாங்கினேன். இது வந்து மசால் வடை, உளுந்த வடை. எதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுருந்தாங்க, நல்லா சூடாக இருந்தது, அதனால சரின்ட்டு வாங்கியாச்சு. அதுக்கு அடுத்தது கடலைக்கறி பெரிய பாக்ஸ் ஒன்று, சின்ன பாக்ஸ் ஒன்று வாங்கியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி செஞ்சேன். இவருக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு புட்டு கடலைக்கறி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டாரு. அதனால தான் போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக போச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குங்க. எங்கள் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது நியர்பை இன்றைக்கி நேற்று நாங்கள் சாப்பிட்றோமான்னு கேட்டால் கிடையாது, நியர்பை வருஷக்கணக்காக நாங்கள் சாப்பிட்றோம். அப்பப்போ நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா புட்டுவோ கடலைக்கறியோ வாங்கிடுவோம்.
கடலைக்கறி இல்லை அப்படின்னா க்ரீன் பீஸ் கறி, அப்புறம் பச்சைப்பயிறு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கும். அதுவுமே செம்மையாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ்மே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 பீஸ் புட்டு வந்துட்டு 3 ரியல். ஸோ இது வந்து 6 ரியல் வந்துச்சு. அதுக்கடுத்து வடை வந்து 1 ரியல் தான். கிரேவி வந்து எனக்கு ரேட்டு தெரியல, பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா 3 ரியல் 4 ரியல்கே வந்து கிரேவி வந்து வரும். பெரிய பாக்ஸ் மட்டும் 7 ரியல்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது அங்கே ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. புட்டு கடலைக்கறி காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குங்க, சான்ஸே இல்லை. நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். காலையில் தான் மேங்கோ பர்ஃபி டப்பா ஓப்பன் பண்ணேன். ஆளுக்கு 1 2ன்ட்டு அப்படியே எடுத்து முடிச்சு விட்டோம். இது கொஞ்சோண்டு இருக்குது. பாதி வந்து விசாகன்குட்டிக்கு ஸ்கூல் கொடுத்து விட்டாச்சு, பாதி வந்து வந்ததும் கொடுக்கணும். விசாகன்குட்டி ஸ்கூல் விட்டு வந்துட்டியா? எப்படி பண்ண இன்னைக்கு எக்ஸாமு? இந்தா மேங்கோ பர்ஃபி. காலையிலே ஸ்கூலுக்கு பாதி கொடுத்து விட்டல, இப்ப பாதி உன் ஷேர் முடிஞ்சிருச்சு. என்ன எப்படி இருக்கு மேங்கோ பர்ஃபி? விசாகன் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன்டி. உனக்கு பிடிக்கலன்னா அம்மாட்ட கொடுத்துடலாம். எடுத்துக்குவா? இல்லை பரவாயில்ல, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது வந்து கிராண்ட் மாலில் வாங்கியிருந்தோம்ல, அந்த மேங்கோ பர்ஃபி தான். உள்ளார் வந்து நல்ல அந்த குங்குமப்பூ ஃப்ளேவரில் நல்ல ரிச்சாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கோட டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபாதர்ஸ் டே சரியான வெயிலுங்க. குட்டீஸ்க்கெல்லாம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதனால தான் இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலூவில் வாங்கிட்டாரு சொன்னேன். அது ஏதோ எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காரு இவர். ஸ்ட்ரா போட்டு குடிச்சா வருமா? விசாகன் இது இளநியா? இப்போ வந்து செடி எல்லாத்துக்கும் கொக்கோ பீட் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வெக்கேஷன் போகிறப்போ தண்ணி எல்லாம் கொஞ்சம் ஊற்றுனா தாங்கணும் செய்யணும். நல்ல வெயில் அடிச்சிரும். நம்ம குண்டுமல்லி செடியெல்லாம் நல்லா இப்போ பூத்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் டைம் மொட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. விசாகன் குட்டி ஹெல்ப் மீ பண்ணுறியா? இந்தா நீ இதை கொட்டு அம்மாக்கு. இது கொட்டு, இந்த செடி கொட்டு பார்ப்போம். இந்த சைடில் கொட்டு, சைடில் ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே கொட்டி விடு. நல்லா தேங்காய் நார் இருக்கிறதுனால தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிடு. ஒரு நாள் தண்ணி ஊற்றலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அதனால தான் சரின்ட்டு போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக தான் ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் கொக்கோ பீட். இந்த கருவேப்பிலை செடி கொட்டுறே. அம்மா எத்தனை செடிக்கு கொக்கோ பீட் வச்சுருக்கேன்? அம்மா ஒரு 5-6 செடி கிட்டத்தட்ட வச்சுருப்பேன். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பேன், அவ்வளோதான். ஆமாம், இன்னும் ஒரு 2 செடி கொட்டலாம். அப்படியே சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் தங்கம். அப்படி தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன்னா தண்ணி எல்லாம் இதுவாகிடும். இந்த கொக்கோ பிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணு கூட மிக்ஸ் பண்ணி போகிறதா இருந்தாலும் போடலாம். நான் வந்து அப்படியே ப்ளைனாகவே போட்டு விட்டுட்டேன், கொஞ்சம் ஒரு லேயராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. விசாகன் குட்டி ஸ்கூலில் வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வந்து வச்சுருந்தாங்க. பீரியாடிக் அசஸ்மெண்ட் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. விசாகன் குட்டி ஸ்டடீஸ் வைஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லாவே படிச்சிருவான். ஆனால் என்ன தமிழ்னா தான் கொஞ்சம் கஷ்டப்படுவான், பட் ஓகேவாக தான் இருப்பான். விசாகன் அதுக்காக அந்த மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு கிளாஸில் எப்படி இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இந்த அச்சு பாப்பா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுன்னா பாட்டிக்கு ஒரு நிமிஷத்தில் வித்தியாசமாக ஏதாவது ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருக்கும். குட்டி பிடிஎம்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாத்துலையும் என்னென்ன மார்க் எடுத்திருக்க சொல்லு. நல்ல மார்க்கா? சூப்பர் டீச்சர்லாம். விசாகன் குட்டி வந்து 2 சப்ஜெக்டில் 20 அவுட் ஆஃப் 20. ஒன்று செகண்ட் லாங்குவேஜ், இன்னொன்று தேர்ட் லாங்குவேஜ். இல்லை தங்கம்? தமிழ் ஹிந்தி இது 2த்துலேயும் 20 அவுட் ஆஃப் 20. கம்மி மார்க் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். 15 மார்க் எடுத்திருக்கான். ஆச்சல்லாம் 2 டீச்சரா? 2 டீச்சர் இல்லை, ஆனால் நிறைய டீச்சர் இருக்காங்க. விசாகன் குட்டி சயின்ஸில் நீ எவ்வளோ தெரியுமா? 18.5. சோஷியல் ஸ்டடீஸில் 19 மார்க்கு. எனக்கு இந்த தடவை மார்க்ஸில் விசாகன் குட்டி தமிழில் 20 எடுத்தது தான் செம்ம ஷாக்கிங்கு. ஏன்னா இந்த தடவை அவனுக்கு தமிழ் சொல்லி தர்றப்போ நானே திணறிட்டேன். ஏன்னா இந்த தடவை வந்து ஒரு சொல் பல பொருள் அந்த மாதிரி. இப்போ 6னா நம்பர் 6, இன்னொன்று வந்து 6 இருக்குல்ல, 6 குளம், அந்த 6. ஸோ அந்த மாதிரி அவன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் நடைமுறையில் நம்ம பேசுறது இல்லைல்ல, அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இந்த தூய தமிழ் பேராக சொல்லணும், அந்த இதில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. நானே இந்த தடவை இவன் பாஸ் ஆகலாம் எனக்கு கேட்கக்கூடாது அப்படின்ட்டு தான் இவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
பட் இவ்வளோ மார்க் எடுப்பான்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பராக பண்ணிடுச்சு விசாகன் குட்டி. நல்லா முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு உனக்கு என்ன தெரியுதோ எழுதிட்டு வா மகனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். ஒரு சில டைம் அவனை ஸ்ட்ரெஸ் பண்ணுறப்ப அவனே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அதனால சரி உனக்கு தெரிஞ்சதை நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஓரளவுக்கு. ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டூடியோ போயிருந்தோம். இந்த ஸ்டூடியோ வந்து லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வாங்கியிருந்தோம். சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒர்க்கு. சரி அப்படியே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு தான் போயிருந்தேன். கீ செயின், ஃபோட்டோ ஃப்ரேமு, மக்கில் ஃபோட்டோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்ட நாங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்திருந்தோங்க. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடியும் ஸ்டுடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். பட் இவங்களோடது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட இன்னொன்று என்னென்னா, நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் வந்து அவங்க வாட்ஸ்அப்லேயே வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வேணும்னாலும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ அதை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். நிறைய இதெல்லாம் இருந்தது, லேமினேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வாங்கியிருந்தோம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் செம்மையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா விசிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கீ செயின் அது இதுன்னு நிறைய இதெல்லாமே அவங்க பண்ணுறாங்களாம், கிஃப்ட்டுக்கான ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப பக்கத்தில் தான், ஜனூப் கார்டனில் தான் இருக்குது. சரி பக்கமாகவே இருக்கே அப்படின்ட்டு தான் கொடுக்கலான்ட்டு போயிருந்தோம். இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோட பேர் வந்து பிக்சர் வேர்ல்டுங்க. அவங்களோட ஓப்பனிங் டைம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா ஃபோட்டோஸ் வந்து இது பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு ஒர்க், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த ஷாப் வந்து ஜனூப் கார்டனில் தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பை இருக்குது அப்படின்னா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். அவுட்டு ஜெராக்ஸ்ன்ட்டு எல்லாமே இவங்க வந்து பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் பண்ணால் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த QR கோடும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்தது என்னவோ ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு தான். அதுக்கப்புறம் என்ன, பக்கத்துலேயே நம்மாச்சியை பார்த்ததும் ஒரு தடவை டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.